இருக்கீங்களா? ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நாம் ஏன் தேவாலயம் வர வேண்டும்? நாம் ஏன் தேவ ஆலயத்திற்கு வர வேண்டும்? ஏன் தேவனை தேட வேண்டும்? தேவனுடைய ஆலயத்திலே எதை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவ ஆலயத்தில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 52 8வது வசனம். சங்கீதம் 52 8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம். எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒலிவ மரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு ட்ரை பிளேஸ்லயும் எவ்வளவு பெரிய கஷ்டம், தண்ணி இல்லாத காலத்திலையும் செழித்து வளரக்கூடியதான் ஒலிவ மரம். ஏன் தேவன் ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் காயாது, அது தீஞ்சு போகாது, அது விழுந்து போகாது. அப்படிப்பட்ட ஒரு ஒலிவ மரத்தை நமக்கு ஒப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவன் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் எப்படிப்பட்ட வேதனையிலும் விழுந்து போக மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகளால் உண்டாகிற பிரச்சனை, கணவன் மனைவியால் உண்டாகிற பிரச்சனை, ஸ்தோத்திரம், நிறைய நேரம் சமுதாயத்தில் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையான்னு கேட்டா, நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? தேவ ஆலயத்திற்கு வருவது. எங்க வருது? ஆமென். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போயிட்டு எங்க சொல்லுவோம் அப்படின்னா, அதிகமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம் எங்க அப்படின்னா, நம்முடைய தாய் தகப்பன் வீடாக தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா வீட்டுல தான் போய் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அப்பா அம்மா வீட்டுல கூட போய் சொல்ல முடியல. எல்லாருக்கும் ஒரு விதமான செல்ஃபிஷ், சுயநலம் அதிகமாக இருக்கிறது. அப்ப எனக்கு வர பிரச்சனையை நான் போய் எங்க சொல்லட்டும்? எனக்கு வர போராட்டத்தை நான் போய் எங்க சொல்லட்டும்? எனக்கு வர கண்ணீரை நான் போய் எங்க சொல்லட்டும்? ஐயோ, எனக்கு அடிக்கடி நான் சோர்ந்து போறேன், நான் பலவீனப்படுறேன், நான் யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேச விரும்புறேன், என் பிரச்சனையை நான் போய் யாருக்கிட்ட சொல்ல அப்படின்னு நம்ம நிறைய நேரம் அழுவது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் உலகத்துல இவ்வளவு வேதனைப்படுறேன், ஆனா தேவ ஆலயத்துல நான் வரும்போது பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கேன். எதனால அது? எதனால அப்படின்னா, சங்கீதம் 11:4 வாசிங்க. போதும், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நான் ஏன் வரேன் அப்படின்னா, தேவாலயத்துக்கு என் பிரச்சனையெல்லாம் தேவனோடு பேச வரேன். ஆமென். என் கஷ்டத்தை எல்லாம் தேவனோடு பேச வரேன். என் கண்ணீருக்கு பதில் தேடி என்னுடைய தேவ சமூகத்துக்கு வரேன். நான் மனுஷங்கிட்ட சொல்ல விரும்பல, என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்ல விரும்பல, என் தாய் தகப்பன் கிட்ட சொல்ல விரும்பல. நான் தேடி வருவது என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே. ஆமென். நான் சர்ச்சுக்கு எதுக்கு வரேன் தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனை, அவர் எங்க அப்பா, அதனால அவர்கிட்ட என் பிரச்சனையை சொல்ல வரேன். அவர் தேவாலயத்தில் இருக்கிறார், அவர் ஆலயத்தில் பெரியவராய் அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து என் பிரச்சனையெல்லாம் சொல்லும் போது நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அல்லேலூயா. நீங்க பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கணும்னா தேவ ஆலயத்துக்கு வாங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்துல வாடாம இருக்கணும்னா தேவ ஆலயத்துக்கு வாங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்துல தலை நிமிர்ந்து நிக்கணும்னா தேவ ஆலயத்துக்கு வாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாய், எதிரான சூழ்நிலைகள் சாதகமாய் மாறணும்னா தேவ ஆலயத்துக்கு வாங்க. ஆமென். எப்படிப்பட்ட வியாதிகள் மாறணும்னா தேவ ஆலயத்துக்கு வாங்க. கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நான் தேவனுடைய ஆலயத்தில்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அல்லேலூயா. இந்த அந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த அந்த வேர்டு இருக்கு பாருங்க. ஆலயத்துல எதுக்கு வரேன்னா அமைதியை தேடி. சொல்லுங்க. இந்த ஒலிவ மரத்தோட கிளை இருக்கு பாருங்களேன், அது அமைதியின் அடையாளம். அது என்னங்க? அமைதியின் அடையாளம் அல்லது நிம்மதியின் அடையாளம். இந்த ஒலிவ மரத்தோட கிளைய நோவாவின் நாட்களில் பேழையில, ஆமென் ஸ்தோத்திரம், நோவாவும் குடும்பம் ஜோடி ஜோடியான மிருகங்கள் இருந்தது. அப்போ ஸ்தோத்திரம் பயங்கரமான மழை வந்தது. 40 நாள் மழை பெஞ்சு இந்த உலகம் அழிந்தது. நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அப்பொழுது ஒரு புறாவை எடுத்து வெளியே விடும்போது அது கொண்டு போய் என்ன கொத்திட்டு வந்துச்சுங்க? ஒரு ஒலிவ மர, ஆமென், இலை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அது எதை குறிக்கும்னா, ஆமென், சமாதானத்தை அல்லது நிம்மதியை குறிக்கும். கைத்தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. இப்போ தேவ ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வரும் தெரியுமா? ஒரு நிம்மதியை தேடி. சொல்லுங்க. எதை தேடி? சமாதானத்தை தேடி. நீ தேவ ஆலயத்துக்கு வந்து மனுஷனை பார்க்காத. மனுஷனை பார்த்தா உனக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மனுஷனை பார்த்தா உனக்கு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். சூழ்நிலையை பார்க்காத உன் சூழ்நிலை உனக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும். ஐயோ நம்ம சாதிக்க முடியாதுன்னு கற்றுக் கொடுக்கும். எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு கற்றுக் கொடுக்கும். அல்லது நான் ஸ்தோத்திரம் நல்ல நிலைக்கு வர முடியாதுன்னு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆனா தேவ ஆலயத்துல, ஆமென், உனக்கு ஒரு பெரிய சமாதானம் என்கிற விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. நீ தேவ ஆலயத்துல வந்து உட்கார்ந்து, ஆமென், தேவனை நோக்கி பார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன். ஆமென். ஒரு பிரதர் வந்தார் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு. அவர் வந்து சர்ச்ல சொன்னாரு, 2-3 மாதமா வரீங்களே பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் பாஸ்டர். உங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். வரும்போது அவருடைய கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும். சபைக்குள்ள வரும்போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டு தான் உள்ள வந்தார். ஆனா அவர் ஆண் பெண்கள் எப்பவுமே சொல்லிடுவாங்க பிரச்சனை, மனுஷனால சொல்ல முடியல. கொஞ்ச நாள் வர வர நான் கேட்டேன், அவர் வருவாரு போயிடுவார். நான் பேச முடியல. ஒரு நாள் போயிட்டு கேட்டேன், எப்படி இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, எங்கிருந்து வரீங்க? அவர் சொன்னாரு, நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அது என்னமோ தெரியலீங்க, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். அல்லேலூயா. என் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். என்னமோ தெரியல, இங்க என்னமோ பண்றீங்க, மோல் அடிக்கிறீங்க, என்னமோ கை தட்டுறீங்க, என்னமோ பாடுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆனா அதெல்லாம் கடந்து இங்க வரும்போது இதெல்லாம் உட்கார்ந்து நானும் உங்களோட கை தட்டுறேன், நானும் உங்களோட பாடுறேன். ஏதோ நீங்க சொல்லும் போது ஏதோ பேசுறீங்க, நான் கேட்கிறேன். ஆனா என் பிரச்சனை முற்றிலுமாய் மாறி இருக்கிறான்னு பார்க்கிறேன். இங்கே ஆண்டவர் இருக்கிறார். நீ தேவ ஆலயத்துக்கு வரும்போது எந்த சூழ்நிலையும் பார்க்காத. உன் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிரியா இருக்கலாம், உன் உறவுகள் எல்லாம் உனக்கு எதிரான சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் உனக்கு எல்லாம் தோல்வி போல தெரியலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, அமைதியா தேவ சமூகத்திலே காத்துரு, உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கத்த தருவார். ஆமென். அல்லேலூயா. ஏன் நான் தேவ சமூகத்துல அமைதியா காத்திருக்கணும் தெரியுமா? வாசிங்க சங்கீதம். ஆமென். 36வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க. 37வது சங்கீதம் 6வது வசனம் வாசி. 7வது வசனம் வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமா தீவினை செய்யறவன் சுயநலவாதி இருப்பான். சொல்லுங்க. எனக்கு ஏன் வேதனை வருது தெரியுமா? சுயநலவாதி. சொல்லுங்க. காரிய சித்தை உள்ளவன் எப்பவுமே அவனை பத்தி யோசிப்பான். நம்ம கிட்ட ஏமாத்திருப்பான், நம்ம கிட்ட அபகரிச்சிருப்பான், நம்ம யதார்த்தமா கொடுத்திருப்போம், ஆனா அவன் அபகரிக்கிறான்னு தெரியாது, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாது, நம்ம உண்மையான அன்போடு கூட கொடுத்திருப்போம். சுயநலவாதி. தீவினை செய்யறவன், உனக்கு விரோதமா தீங்கு செய்யறவன், அவன் மேல எரிச்சல் ஆகாத. ஏன்னா அவன் வந்ததே எதுக்கு தெரியுமா? உன்னை ஏமாற்றுவதற்கே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ காத்திருக்கும் போது என்ன தெரியுமா? 6வது சொல்லுது, உன் காரியங்கள் எல்லாம் அவரே வாய்க்க பண்ணுவார்.
ஆமென். 5வது வசனம் பாருங்க, உன் காரியத்தெல்லாம் அவரு வாய்க்க பண்ணுவார். 4வது வசனம் உனக்கு ஆமென் உன்னுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் உன்னுடைய வேண்டுதலின் படி எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. மனுஷனை எனி டைம் எதிர்பார்க்காதீங்க, அவங்கிட்ட போய் காத்திருக்காதீங்க. நீங்க விழுந்து கிடக்கிற ஒரு இடம் இருக்கு, அது தேவ சமூகம். அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கே ஸ்தோத்திரம் நிம்மதி உண்டாகும். உன் காத்திருப்புக்கெல்லாம் அங்கே ஒரு பெரிய பதிலை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். ஆமே, நீ வேண்டுவதற்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் அவரே வாய்க்க பண்ணுகிற தேவன். எந்த மனுஷனும் வாய்க்க பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? கை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்க சர்ச்சுக்கு வரும்போது நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. நீ பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்ப. எந்த சூழ்நிலை எந்த வேதனையிலும் உன்னை ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆமென். 2வது ஸ்தோத்திரம், தேவ ஆலயத்துக்கு தேவ சமூகத்துல காத்திருக்க வாங்க. ஆமென். ஏன்னா அங்கே உனக்கு அமைதி கிடைக்கும். அங்க உனக்கு என்ன கிடைக்கும்? அமைதி. சொல்லுங்க, உனக்கு என்ன கிடைக்கும்? அமைதி. ஆமென். 2வது அது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒலிவ மரம் எதை குறிக்கிறது அப்படின்னா, வாசிங்க மீண்டும் அதே 52 8வது வருஷம் வாசிங்க. ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம். ஆமென். அதுல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் 5 6 வசனங்களை வாசிங்க. கிருபையை பற்றி போதித்துக் கொண்டே இருக்கிறது. இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இப்ப வேகமா ஆமென் 24வது வசனம் வாசிங்க. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நான் சுபாவத்தின்படி காட்டொலிவ மரம், நான் சுபாவத்தின்படி காட்டொலிவ மரம். எனக்கு நிம்மதி கிடையாது. நான் கரடு முரடா வளர்ந்த ஆளு. எப்படி வேணாலும் போற போக்குல வளர்ந்தவங்க நம்ம எல்லாம். ஸ்தோத்திரம். ஒரு ஒழுக்கத்தின்படி நம்ம வளரல, ஒரு திட்டத்தின்படி வளரல. தேவன் என்ன நினைக்கிறானோ, ஆனா தேவன் ஒலிவ மரம் காட்டொலிவ மரத்தை நம்ம வெட்டி சுயமாய் ஆமென் ஒழுக்கமாய் வளருகிற கிறிஸ்து என்கிற ஒலிவ மரத்திலே நம்மை ஒட்டு கொடுத்தார். அப்ப என்னாச்சுன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவமும் எல்லா போராட்டமும் எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெருகி எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்கியது. அல்லேலூயா. நான் இப்ப யார போல மாறிட்டேன்னா, இயேசுவை போல் மாறிவிட்டேன். என்னை ஓட்டி சேர்த்துட்டாங்க. என்னை ஓட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஒட்டு கொடுத்துட்டாங்க, அவரை போலவே மாறுவதற்கு. அதனால சபைக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா இயேசுவை போல் இருங்கள். யார போல? ஆமென். 3வது பாருங்க, அது ஆசீர்வாதம். இந்த ஒலிவ இலையை எதுக்காக சேர்ப்பாங்க அப்படின்னா, அந்த நாட்கள் ஆர்மி இஸ்ரேல் படைகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒலிவ இலையில தான் மாலை போடுவாங்க. ஒலிவ இலையில தான் மாலை போடுவாங்க. ஒலிவ கிளை சமாதானத்தை குறிக்கும். ஒலிவ மரம் எப்படிப்பட்ட வறட்சியான இடத்துல வளரும். ஒலிவ இலை வெற்றியின் அடையாளம். ஒலிவ இலை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தேவ ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் தேவ ஆலயத்துக்கு வந்து வெளியே போறீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர்களாகவே இருப்பீர்கள். அல்லேலூயா. தோல்வி பாஸ்டர், எல்லாத்துலயும் தோல்வி. வேலையில தோல்வி, கடன்ல தோல்வி, வியாதிங்கிற தோல்வி, சிறைங்கிற தோல்வி,
ஐயோ நான் வெற்றியை பார்க்கவே முடியல, சமாதானமா ஜீவிக்கவே முடியல, எடுக்கிற வேலையெல்லாம் நான் தோத்து போயிடுறேன், எடுக்கிற வேலையெல்லாம் எனக்கு தோல்வியாகவே முடியுது, அப்போ நான் என்னைக்கு இதுல நான் ஒரு வெற்றி அடைய போறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க தேவ ஆலயத்துக்கு வரும்போது வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அது வெற்றியின் அடையாளம். அது என்னங்க? அது என்னது? வெற்றியின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அம்மா நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், சகோதரமாரே நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், ஆனா தவறாமல் தேவனை தேடி பாருங்கள், வெற்றி தானாய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியாய் அமையும். சிறுக சிறுக அல்ல, தேவன் உங்களை பெருக 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 பண்ணி கொண்டே இருப்பார். கைத்தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அது ஆசீர்வாதங்கள் திடீர்னு வருகிற ஒன்று அல்ல, வெற்றிங்கிறது திடீர்னு வருகிற ஒன்று அல்ல. ஆமா, நிறைய பிராக்டிஸ் இருக்கு. அதுக்கு என்ன இருக்குங்க? நிறைய பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் தான் தேவ ஆலயத்துக்கு வருவது, அந்த பிராக்டிஸ் தான் தேவ சமூகத்திலே காத்திருப்பது, அந்த பிராக்டிஸ் தான் தேவனோடு இணைக்கப்படுவது. தேவனோடு இணைக்கப்பட்டு நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் என்கிட்ட இப்படி ஒரு புஸ்தகத்துல இப்படி எழுதியிருந்தாங்க, நான் படிச்சேன். நான் ஓடினேன், வேகமா ஓடிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே என்னால ஓட முடியல, என்ன தூக்கிக்கங்கன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என் வாழ்க்கையில கால் வலியெல்லாம் மாற ஆரம்பிச்சது. அப்புறம் நான் கடக்க வேண்டிய பிரயாணத்தை கடந்துட்டேன். அப்புறம் யோசிச்சேன், எப்படின்னு பார்த்தா ஆண்டவரே என்னை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், சில நேரத்துல ஜெயிக்க முடியலையா, அவர் ஜெயிப்பார். ஆனா நீங்க ஜெயிச்சுட்டதா அவர் சொல்லுவார். ஜெயிச்சது யார் தான்? ஆனா ஜெயிச்சு சொன்னது யாரு சொன்னாரு? உங்களை சொன்னார். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கணும்னா அவர்கிட்ட வந்துருங்க. நம்ம உலகத்துல ஜெயிக்க முடியாது, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. சாதாரணமா இந்த கூட்டுற வேலையில காம்படிஷன். அன்னைக்கு நான் பேப்பர்ல படிக்கிறேன், முனிசிபாலிட்டி ரோடு கிளீன் பண்றாங்கல்ல, ஸ்தோத்திரம், அந்த தகப்பன்மார் ரோட கிளீன் பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அதுக்கு ஏறக்குறைய 1000கணக்கான படித்த பட்டதாரிகள் அப்ளை பண்ணிருக்காங்களாம். அது 8th 10th படிச்சவங்க எடுக்கிற வேலை, 1000கணக்கான பட்டதாரிகள். ஏன்னா இதுக்கு காம்படிஷன். இந்த திருப்பதியில மொட்டடிக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு கூட காம்படிஷன், வேலைக்கு காம்படிஷன். அதுக்கு 1000கணக்கான பேர் அப்ளை பண்ணிருக்கானா. இவங்க யாரும் படிக்காதவங்கள, பயங்கரமா படிச்சவங்க. தெய்வ பிள்ளைகளே, நான் படிக்கல, நல்ல நிலையில இல்ல, ஐயோ நான் ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தெய்வ சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். சாதனை அவருடையது, சாதிக்கிறது அவர், ஆனால் சாதனையாளர்கள் நாம். கைத்தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஒரு பாட்டு தெரியுமா? நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. சொல்லுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க. நம்மளாம் இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும். வாழ முடியல டாடி, வாழ முடியல. சொல்லுங்க. வாழ முடியல டாடி, வாழ முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க. எதுவுமே இல்ல, ஆனா நான் வாழ்றேன். எதுவுமே இல்ல, படிப்பு இல்ல, நான் வாழ்றேன். நான் பட்டதாரி இல்ல, நான் வாழ்றேன். இல்ல நான் ஒரு பெரிய பணக்காரி அல்ல, நான் வாழ்றேன். ஏன் தெரியுமா? என்னோடு கர்த்தர் இருப்பதே அந்த ரகசியம். நான் தேவ ஆலயத்துக்கு போவதே அந்த ரகசியம். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தினால் நான் போஷிக்கப்படுவதே அந்த ரகசியம். ஆமென். அவனை வாழாக்காமல் தலையாக்குவதே அந்த ரகசியம். நான் இல்ல, எனக்குள் வாசமாய் ஒருவர் இருக்கிறார், அவனை முற்றிலும் மாற்றி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வெற்றியின் ரகசியமே அவர் என்னோடு கூட இருக்கிறது தான்.
படிக்கல, உயரல, பட்டதாரியும் ஆனாலும் நான் வாழ்றேன். பட்டதாரிகளோடு பழகிறேன், பட்டதாரிகளை என் சபையில வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பட்டதாரிகள் எல்லாம் எனக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? என்னுடைய பட்டத்தை கொடுத்தவரே இயேசு கிறிஸ்து. ஏன் எனக்கு என்னுடைய பட்டத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற பட்டமெல்லாம் வேஸ்ட். அத நீங்க விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. உங்களோடு இருக்கிறவரை விசுவாசியுங்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் செழித்து வளருவீர்கள். அல்லேலூயா. அது வெற்றியின் அடையாளம். அது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஒலிவ மரம் எப்படிப்பட்டது? ஆமென். வெற்றியின் அடையாளம். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தோட வேற ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த ஒலிவ மரத்துல நீண்ட ஆயுள் கொண்டது. சொல்லுங்க. நீண்ட ஆயுள் கொண்டதுதான் ஒலிவ மரம். இப்ப நான் தேவ சமூகத்துக்கு வரேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் வளர்றேன். ரெண்டாவது, நான் ஒலிவ மரத்தை அமைதியை நான் பெறுறேன். மூன்றாவது, வெற்றியை பெறுறேன். நீண்ட ஆயுளோடு வாழ்றேன். சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஒலிவ மரத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. ஒலிவ மரம் ஒரு விதையை தரும். அந்த விதை எண்ணெய் கொடுக்கும். அந்த விதை என்ன கொடுக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். அந்த எண்ணெய் மருத்துவ குணம் நிறைஞ்சது. நீங்க கடையில போயிட்டு ஒலிவ எண்ணெய் வாங்கினீங்கன்னா தெரியும், ரொம்ப ரேட் அது. அந்த ஒலிவ எண்ணெய் எனக்கு ஸ்தோத்திரம் ஒரு பல வியாதிகளை மாற்றக்கூடியது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து, நீங்க நீண்ட ஆயுளோடு எந்த பலவீனமும் இல்லாமல் இருக்க விதை என்கிற வேத வசனத்தை உள்ள போடுங்க. எங்க உள்ள போடுங்க. சபைக்கு வர்றது எதுக்குதான்? வசனத்தை கேட்க. சொல்லுங்க. வசனத்தை கேட்க 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 அந்த வசனம் உங்களுக்குள்ள போயிட்டு அறைய 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 அது எண்ணெயாய் மாறும். அது எண்ணெயா? வசனத்தை போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம சின்ன வயசுல சோள கதிரை வாங்கி கொடுப்பாங்க நம்மளுக்கு. சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. வீட்டுல 2 பேரோ 3 பேரோ இருப்போம். அப்ப நம்ம முழு சோள கதிரை கொடுத்தா வேஸ்ட் பண்ணிடுவோம்ட்டு 3 வாங்கிட்டு வருவாங்க. அதுல ஒரு சோள கதிரை கொடுத்து வெட்டி வெட்டி கொடுப்பாங்க. அதுல நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வேகமா சாப்பிடணும்னு கோதி கோதி முழுங்கிடுவாங்க. கோதி கோதி முழுங்கிடுவாங்க. டாய்லெட் போகும்போது அது என்னப்பா போகும்? சோள கதிரா போகும். சில பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு வரும்போது அவசர அவசரமா வர்றது, அவசர அவசரமா பிரசங்கத்தை கேட்கறது, அவசர அவசரமா ஓடிடுறது. அப்புறம் தான் தெரியுது அவங்க போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி அப்படியே முழுங்குறோம்ல. அப்ப சபைக்கு எதுக்கு வரும்? வசனத்தை கேட்டு உள்ள போட்டு அரைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை கேட்க கேட்க அரைக்க அரைக்க அது உள்ள அபிஷேகப்பட்ட எண்ணெயா மாறும். அது அபிஷேகமா மாறும். அது வல்லமையா மாறும். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கு அது மருந்தா மாறும். உன் மனசுல இருக்கிற எல்லா வேதனைகளுக்கு அது மருந்தா மாறும். உன் தோல்விகளுக்கு எல்லாம் அது மருந்தா மாறும். கர்த்தர் உன்னை நீடித்து வாழ செய்வார். கை தட்டியாம. டாக்டர் போய் ஊசி போட்டவொன்னு என்ன சொல்றாங்க? நல்ல சொல்றாங்களா இல்லையா? தேய்க்கல்னா என்ன ஆயிடும்? அல்லேலூயா. சர்ச்சில் வந்து வசந்த கேட்குறீங்களா? வசந்த கேட்டவொன்னு என்ன செய்யணும்? அதை அரைக்க ஆரம்பிக்கணும், யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தோட ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் ஏன் என் கூட பேசுற? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? அது அரைக்க 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 அதை தேய்க்க 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 உனக்குள்ள இருந்து பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒலிவ மரத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? முதலாவது என்னென்ன சொல்லுங்க. ஒலிவ மரம் என்ன செய்யும்? நல்லாதான் பேசுனீங்க. சமாதானம். முதலாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வளரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும். இரண்டாவது நிம்மதியும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறதற்கு அடையாளம். மூன்றாவது ஆசீர்வாதத்தின் அடையாளம்.
நாம் ஒட்டப்பட்டு வெட்டப்பட்டு இணைக்கப்பட்டவர்கள். நான்காவது ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஐந்தாவது அபிஷேகத்தின் அடையாளம். சொல்லுங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கு அந்த நாள்ல ஸ்தோத்திரம் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னா ஒலிவ எண்ணெய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணா ஒலிவ எண்ணெய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ உனக்குள்ள ஒலிவ எண்ணெய் வந்துச்சுன்னா நீ தான் பெரிய ஆளு. உனக்குள்ள ஒலிவ எண்ணெய் வந்துச்சுன்னா நீங்க தான் பெரிய ஆள். ஒலிவ எண்ணெய் எப்படி வரும்? விதங்கிற வஸ்திரத்தை போட்டு உள்ள என்ன செய்யணும்? அரைக்கணும். இன்னொரு 15 நிமிஷம் கவனமா கேளுங்க. அந்த ஒலிவ ஸ்தோத்திரம் விதை என்கிற வேத வசனத்தை உள்ள போட்டு நீங்கள் அரைக்க 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 அது எண்ணெய் என்கிற அபிஷேகமாய் மாறி உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாகும். ஆமென். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நமக்கு எல்லாம் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? குளுக்கோஸ் போட்டீங்களா? யாருன்னா போட்டுக்கிட்டீங்களா? கையில நேரம் போட்டு குளுக்கோஸ் போடுறாங்களா? போட்டீங்களா நீங்களா? ஆமா. டாக்டர் கிட்ட போய் டாக்டர் 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 இது ஏன் சொட்டு விடுறீங்க டாக்டர்? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சிரமம்? என் கையில குத்தி அதுக்கு ஒரு டேப்பு ஒன்று ஒட்டி நான் அப்படியே தியானத்தில் படுத்திருக்க எதுக்கு உங்களுக்கு சிரமம் டாக்டர்? கொடுங்க, மேல ஓபன் பண்ணுங்க, அப்படியே கட 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 கடன்னு குடிச்சிடுறோம் டாக்டர். ரெண்டு உடம்புக்கு தான், நீங்க போட்டாலும் உடம்புக்கு தான் போகுது, நான் குடிச்சாலும் அப்படியே சொல்வீங்க. நம்ம குடிச்சோம்னா செத்துருவோம். அல்லேலூயா. டாக்டர் கொடுத்தாலும் ஆசீர்வாதம். ஆமென். அதே போலதான் இந்த வசனம் கூட. நீ அரைக்க 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 அது உனக்கு மெதுவா போயிட்டே இருக்கும். மெதுவா போக போக உன் சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். இது சுத்திகரிப்பின் அடையாளம். ஒளிவ மரம் எப்படிப்பட்டதுங்க? ஆமென். சில பேரை பார்த்திருக்கேன், பைபிளே படிக்க மாட்டாங்க. நாட் ரீட் பைபிள். படிச்சீங்களா? படிச்சேன். எங்க? அங்கங்க ஒவ்வொரு பகுதி. எனக்கு பிடிச்ச புக்கெல்லாம் படிக்கிறது. என்னமா எங்களுக்கு பிடிச்ச புக்க? சில பேர் பைபிளை பார்க்கறத பார்த்திருக்கேன். கண்ணு தெரியாத மாதிரியே பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள வித்தியாசமா, பைபிள பாக்குறதே வித்தியாசமா என்னமோ இருக்குங்க அங்க. அது ஆசீர்வாதத்தின் அடையாளம், உன் சுத்திகரிப்பின் அடையாளம், உன் வாழ்க்கையில உயர்வுக்கு அடையாளம். ஆமென். சபையில பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போவாங்க. விதைய மாத்திரை எப்படி இருக்குங்க? மாத்திரை எப்படி இருக்கு? ஆமா, கலர் கலரா இருக்குன்னு சொல்லாம போயிட்டீங்களே. அல்லேலூயா. மாத்திரை கசப்பா இருக்கு, அது போடுறோம்ல, போட்டு அதை மாற்றத்தை உண்டாக்குதுல்ல. ஆமென். அதே மாத்திரை எக்ஸ்ட்ரா நிறைய 10, 30, 40 மாத்திரை போட்டோம்னா என்ன ஆயிடும்? அவுட்டு. கத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேத வசனங்கள் விதையாக விதையாக உள்ள போக போக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாயிட்டே இருக்கும். பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், பாஸ்ட ஏமாத்த மாட்டேன், சரியா சர்ச்சுக்கு வருவ, நல்ல ஜெபம் பண்ணுவ, நல்ல ஆராதனை நடத்துவ, நீ நல்லா ஆராதிப்ப, நீ கர்த்தருக்கு பயந்து நடப்ப, மாற்றம் தானாய் உண்டாகி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. சுத்திகரிப்பு தானா? இதெல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது நடக்கும். இதெல்லாம் எங்க வரும்போது நடக்கும்? ஆனா நான் என்ன செய்வேன்? ஆலயத்துக்கு வரவே யோசிப்பேன். அல்லேலூயா. திருவிழால போயிட்டு 3 மணி வரைக்கும் என்ன உட்கார்ந்து இருப்பேன், ஆனா ஆலயத்துக்கு வர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். நானு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, குடும்பத்தோட எங்க தெருக்கூத்துல எங்க அந்த பப்புன்னு அவ்வளோ பேட் வேர்ட் யூஸ் பண்றான். வேற யாருன்னா பேட் வேர்ட் யூஸ் பண்ணா அடிச்சு போடுவோம், வேற யாருன்னா பேட் வேர்ட் யூஸ் பண்ணா. ஆனா அவனுக்கு காசு கொடுத்து பேட் வேர்ட் யூஸ் பண்ண வைக்கிறோம், அவனுக்கு கூலி கொடுத்து பேட் வேர்ட் யூஸ் பண்ண வச்சோம். இவங்க போட்டோ போடுற, நீ போனது அதெல்லாம் எனக்கு ஒப்போ ரசி, அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்டு
ஒரே சிரிப்பு, ஒரே சிரிப்பு, ஒரே அதை கேட்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசுறானே. எத்தனை சின்ன பிள்ளைகள், எத்தனை ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்களா? டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இருக்கு. மனசு வலிக்குது, வேதனைப்படுது. ஆனா இந்த விசுவாசி அங்க போய் உட்கார்ந்து ரசிக்குது. சொல்லுங்க, உள்ள வேற விதை போச்சு அப்படின்னா, அரளி விதை உள்ள போச்சுன்னா என்ன ஆயிடுங்க? சொல்லுங்க, இறந்து விடுவோம். தவறான சுபாவங்கள் உள்ள போச்சுன்னா நம்முடைய சுபாவம் செத்து போகும். அல்லேலூயா. நல்ல சுபாவம் உள்ள போகணும். சொல்லுங்க, ஆமென். நல்ல நண்பர்கள் பேசணும் நம்ம கூட. தேவாலயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் சாதாரணமா நினைக்காத. ஒருவேளை நீ ஏதோ வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டோம் நினைக்கிறீங்க. ஆனா நீங்க சாதாரணமா வரல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க 4 வாரம் சர்ச்சுக்கு வராதவன் மூஞ்ச போய் பாருங்க. தொடர்ந்து சர்ச்சுக்கு வராம இருக்கிறான் பாருங்க, அவன் மூஞ்ச போய் பாருங்க. பேய் அடைஞ்சு இருளடைஞ்ச மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. ஆனா தேவ ஆலயத்துக்கு நம்ம வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றிட்டார். இந்த ஒலிவ மரம் எந்த சூழ்நிலையிலும், கடைசியா சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஏன் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? ஒலிவ எண்ணெயில சமைக்கிற அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. நம்மளாம் சமைக்கிறதுல அந்த எண்ணெய் விற்கிற ரேட்டுக்கு நம்மளாம் வாங்கி அதை என்ன பண்ண முடியாது, சமைக்க முடியாது. அது பயங்கர ரேட் அந்த எண்ணெய். ஆனா ஒலிவ எண்ணெயில சமைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். ஆமென்னு சொல்லுங்களேன். நீங்க தேவ ஆலயத்துக்கு வரீங்கன்னா கடைசியா சாட்சிகளாய் ஜீவியுங்கள். எப்படிங்க? உங்களை பார்த்து மத்தவங்க கத்துக்கணும். உங்களை பார்த்து மத்தவங்களை பார்த்து நீங்க கத்துக்கூடாது. ஒழுக்கத்துக்கு அடையாளங்கள் ஆகுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க பூவரசன் அப்படின்னு அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா, ஐயோ அவங்க கமலாவும் பூவரசனும் எங்க போயிருப்பாங்க? சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லணும். இயேசுவை அறிவிக்கிற நிருபங்களா எழுதி இருக்கணும். நம்மளாம் இருக்கணும். நம்ம நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கணும், நம்மளாம் கிறிஸ்தவர்கள். வாயில போய் சொல்ற நானும் கிறிஸ்டியன் தான். சில பேர் நானும் ஆனா சர்ச்சுக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. என் பேரு பிரான்சிஸ். என் பேர் என்ன? பிரான்சிஸ். ஆமா. கழுத்துல ஒரு சிலுவை, அப்புறம் கையில ஒரு பாட்டில் மத்தியானத்துக்கு மேல. இப்படி நீங்க உங்களை கிறிஸ்தவங்கன்ற பேர்ல அடையாளங்களா இப்படி மாத்தக்கூடாது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகணும். எங்க போகணும்? இத உன் ஊரார் அறியணும், இத உன் குடும்பம் அறியணும், இத உன் சொந்த பந்தம் அறியணும். அதான் ஸ்ட்ராங். அவங்கதான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க விட்டுருப்பாங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எந்த சூழலின் தேவ சமூகத்தை இழக்காத. ரொம்ப ஸ்ட்ராங்கா சாட்சியா இருங்க. எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா நாளும் வேலைக்கு போகணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலையை தூக்கி எறியணும். ஞாயிற்றுக்கிழமை வேணாங்க, நான் தேவாலயத்துக்கு போகிற நாள் அது தேவனுடைய நாள். அது என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய நாள் அது. ஆமென். எல்லா நாளும் வேலைக்கு போய் எதை கண்ட? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டு எதை கண்ட? நான் சில பேரை பார்த்துருக்கேன், நிறைய சம்பாதிச்சு வந்து வீட்டுல உட்காந்து ஓன்னு ஆள்றவங்களை பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், அமைதியார். முதல்ல 6 நாள் தான் வேலை செய்யணும். எத்தனை நாள்? என்னைக்கு வரைக்கும்? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஓடி செய். எல்லா வேலையும் செய். உனக்கு கிடைக்கிற வேலை செய். எப்படியே சம்பாதி. கெட்ட வேலை மட்டும் செய்யாது, நல்ல வேலை செய். எப்படியே சம்பாதி. ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும்? நான் ரொம்ப சாட்சியா இருப்பதற்கு தேவாலயத்துக்கு வரணும். நான் நிறையாய் மாறுவதற்கு தேவாலயத்துக்கு வரணும். நான் சத்தியத்தை கேட்பதற்கு தேவாலயத்துக்கு வரணும். என் ஊழியக்காரர் மூலமாய் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு தேவாலயத்துக்கு வரணும். எனக்கு இந்த வாரமெல்லாம் நிறைய கஷ்டமும் கண்ணீரும் அதை அறிக்கை வைக்க தேவாலயத்துக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற மன பாரங்கள்லாம் மாற்றுவதற்கு நான் தேவாலயத்துக்கு வரணும். நான் தேவாலயத்துக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் வெளியே போவேன்.
அல்லேலூயா. இப்ப நான் வெளியே போகும்போது பச்சையான ஒளிவ மரமா மாறிட்டேன். இப்போ நான் நிறைய நிழல் கொடுக்கிறவன் நான் மாறிட்டதுனால என் வாழ்க்கை என்ன தெரியுமாச்சு, மத்தவங்க எல்லாம் வந்து ஏன் நிழலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா என்கிட்ட பணம் இல்ல, பரவாயில்ல. என்கிட்ட ஒரு பெரிய வீடு இல்ல, பரவாயில்ல. ஆனா என்னமோ தெரியல, நம்ம கூட பேசணும்னு அவங்க விரும்புறாங்க. நம்ம கூட பேசணும்னு. ஆமென். ஏன்னா என் நிழல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. என் கூட சேர்றதே பாக்கியமா நினைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றுக்கு ஒருத்தர் என் கூட பேசினாங்க. திருவிழாக்கு போயிட்டு அப்படியே நடந்து வந்தாங்க. எங்க சொந்தக்காரங்க. நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படின்னு. எல்லாரும் உங்களை பத்தி தான்ப்பா பேசிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லப்பா, நம்ம குடும்பத்திலேயே புருஷன் பொண்டாட்டியா நல்லா சமாதானமா சண்டை போடாம இருக்கிறது உங்க குடும்பம் தானாமே. நாங்க கூட கிறிஸ்டினா மாற்றா நல்லா இருக்குமே. நாங்க கூட என்னவா மாறணும்? சத்தமா சொல்லுங்க. நான் சொன்னேன், நீ கிறிஸ்டினாலாம் மாறாத, சும்மா வா சர்ச்சுக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் ஆமாங்க, ரகசியமே என்ன தெரியுமா? நம்ம வாழ்றதா ரகசியமே. ஏன் நாங்க ரகசியமா வாழ்றோம் தெரியுமா? எனக்கு என் முன்னாடி சண்டை இருக்குல்லையா? இல்லையா? இருக்குதே. ஆனா அந்த சண்டையை கர்த்தர் பெருசுபடுத்தல. ஆமென். அந்த சண்டையில அவர் குறுக்க வந்துடுற, ஏய் நீ அம்புள்ள அமைதியா போ, வாய மூடிட்டு நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் வீட்டுல ஏசு இருக்காருன்னு நான் சொல்லல, மத்தவங்க என்ன பண்றாங்க? அப்போ சொல்ற அளவுக்கு உன்னை மாற்றிக்கொள். அதுதான் பி ஸ்ட்ராங். நீ ரொம்ப சாட்சியாயிரு. மரணமே ஆனாலும் கர்த்தரை விடாத, ஜீவனே ஆனாலும் கர்த்தரை விடாத. ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் தேவ ஆலயத்தை மறக்காத. நேரா தேவ ஆலயத்துக்கு வந்து நில்லு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு பிடிச்சவங்க வரணும், பிடிக்காதவங்க வந்து இல்ல, நான் போவேன் தேவாலயத்துக்கு. நான் மேல் ஜாதி கீழ் ஜாதி இல்ல, நான் தேவாலயத்துக்கு போவேன். யாரு போனா என்ன, யாரு போனா என்ன, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். ஆமென். நீ நிற்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். உன் நிழலில் அநேகர் வந்தடைவார்கள். உன்கிட்ட நிறைய வந்தடைவார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். I am strong. நான் தேவாலயத்துல சத்தமா சொல்லுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில ஸ்ட்ராங். அப்போ இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க சங்கீதம் 52:8. நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஆமென். எப்படிப்பட்ட? ஆமென். நான் அப்படியே எப்பவுமே ஜிகு 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 ஜிகுன்னு இருப்பேன். சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் ஆமா கெக்கப்பன்னு சிரிப்பேன். சொல்லுங்களேன். சில மூஞ்சிக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கே 500 ரூபா கொடுக்கணும். சில மூஞ்சிக்கெல்லாம் 500 ரூபா புடியப்போம். சிரிக்கிறதுக்கு எங்கிட்ட வாங்க. சும்மா மொக்க காமெடி கூட 1 மணி நேரம் சிரிப்போம். ஏன் சொல்லுங்க? எங்க மனசுல சந்தோஷம் இருக்குங்க. என் மனசுல என்ன இருக்கு? அல்லேலூயா. அதான் ரகசியமே. ஆமென். நான் இந்த வசனத்தின்படி நான் உங்களை சொல்லி ஆசிர்வதிச்சு அனுப்புறேன். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆனா ஒரு வாரம் தேவாலயத்தை மிஸ் பண்ணாதீங்க. பி ஸ்ட்ராங். நீ ரொம்ப உறுதியாயிரு. கர்த்தர் உன்னோடு உறுதியாயிருப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பாய். கைத்தட்டி தேவநாமத்தை மகிமை. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா?